கூட்டம் கூட்டி உயிரிழக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு தனி நபரை மட்டுமே சொல்லக்கூடாது. கூட்டம் கூட்டுற கலாச்சாரம் வந்து ஒரு பெருமைமிக்க விஷயமா வந்து எல்லோரும் கருதுகிறாங்க இல்லையா? அதில் இருந்து நாம் வெளியே வரணும். அந்த கூட்டம் கூட்டினா தான் நம்ம பெரிய ஆளுன்ற விஷயத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். கிரிக்கெட்டுக்கு யாரும் கூட்டமாக அப்படி போகிறதில்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதில்ல. தியேட்டர்லேயும் ஒரு ஆடியோ லான்ச்சோ அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் இந்தமாரி விஷயங்கள்லாம் நடக்குது. நான் வந்து ரசிகர்களோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி எனக்கு வேறு இல்லை. அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். இந்த விஷயம்லாம் வந்து சீக்கிரத்துலேயே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு நடிகர் அஜித்குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா? நம்ம ஆளுங்க உடனே அதை அப்படியே இப்படி இருந்த ஒரு விஷயத்த அப்படியே இப்படி சிக்கி போட்டாங்க. சிக்கி போட்டு அஜித் வந்து விஜயை தான் திட்டினார் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் இது வந்து டிஎம்கேக்கு வந்து அஜித் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம். ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நம்ம தான் இங்கே முட்டிகிட்டு அலையிறோம். ஃபேன்ஸுக்குள்ளேயும் அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் முட்டிகிட்டு அலையிறோம். அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. விஜய் அவரோட லெவலில் கரெக்டாக இருக்கிறாரு, அஜித் அவரோட லெவலில் கரெக்டாக இருக்கிறாரு. அவங்க ஃபேன்ஸுங்களும் இப்போது கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷமும் தெளிவாக இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த நிலையில் அஜித் இப்படி சொல்லிட்டாரு, அஜித் அப்படி சொல்லிட்டாரு, என்றைக்கும் பேசாதவர் திடீர்னு இப்போ இந்த விஷயத்தில் இறங்குறாருன்னா என்ன விஷயம்? ஒரு விஷயம் வந்து அவர் சொல்கிறாருன்னா எவ்வளோ யோசிப்பார். அவசரப்பட்டு வாயை விட்டுட்டுனா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதை யோசித்து தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு ஏன் யாருக்கும் தெரியுமா? அது பத்மவிபூஷன் அவார்டு வந்து சும்மா கொடுத்தீங்களாப்பா அஜித்துக்கு? அவரோட கேரக்டரு, அவர் படம் நடித்தது, ஹிட் கொடுத்தது, அது இதுன்னு எல்லாத்தையும் ஓவராலாக எல்லா விஷயங்களும் வச்சும் சமுதாயத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்ற விஷயத்தை வச்சுருந்தானே அவருக்கு வந்து பத்மவிபூஷன் அவார்டு கொடுத்தீங்க. அப்போ அவர் கரெக்டான பர்சன் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அஜித் வந்து தவறாக பேசுவாரா? இல்லை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா? கூட்டத்தை கூட்டாதீங்கய்யா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஏன் ஆனால் ஒன்றா கூட்டமாக போயிடுறீங்க மாணவரியா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது தெரியலையா யாருக்கும்? என்ன பேச்சு? ஒரு விஜய் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது, இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னா அமைதியாக இருக்கிறாரு. அமைதியாக இருக்கணும்னே தோணாதா? இந்த வாய் சும்மா இருக்காதுமான்ட்டு யாருக்குமே பேசிக்கிட்டே இருக்கணும். பேசியே நம்ம எல்லோரும் அழிஞ்சு போயிடும், என்ன உட்பட. அஜித்தும் சொல்கிறாரு பெருந்தன்மையாக, நான் உட்பட தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன். என் சமீபத்திய பேட்டியை வந்து விஜய்க்கு எதிராக வந்து மாற்ற முயற்சி செய்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் வாயை மூடிக்கிங்க. நான் விஜய்க்கு எப்போதும் நல்லது தான் நினச்சிருக்கிறேன், அவர் எப்பயுமே வாழ்த்தி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு செருப்படி தேவையா மக்களே? சொல்லுங்கள். பொலிட்டிஷியனை விடுங்க, ஸ்போர்ட்ஸை விடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே ஒரு நல்ல பர்சன் வந்து தமிழ்நாட்டுக்கு சினிமா வந்து நாம் இழக்கிறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல? எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் 2 பேரும், அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்கள ஃபோனில் பேசிக்குவாங்க, கான்டாக்ட்லாம் இருக்கும். கம்யூனிகேஷன் இல்லாமலாம் இருக்காது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிக்குவாங்க, விஷ் பண்ணிக்குவாங்க. அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி இல்லை? ஒரு கருத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா அந்த கருத்தை வந்து ஆமோதிக்க கற்றுக்குங்க. ஏதோ நல்லது சொல்கிறாரு அவர், அஜித்குமார் நல்லது சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? அப்படியே திருப்பி விட்டீங்களே விஜய் பக்கம். விஜய் தான் திட்டுறாரு. ஐயோ ஆமாம், இதுக்கு மேலே செருப்படி தேவையா? விஜய்க்கு எதிராக மாற்ற முயற்சி செய்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் வாயை மூடிங்கன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? யாரால் என்ன பண்ண முடியும் உங்களால்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மனநிலையை முதல்ல விடுங்க. கூட்டுற மனநிலை வேணான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புகிற மனநிலையை ஃபஸ்ட்டு அதிலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் நாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு கீழே நிம்மதியாக இருக்க முடியும். நன்றி.